பல வருஷமாக கைவிடப்பட்ட இந்த ஃபேக்ட்ரியில் பயங்கரமான ஜின்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இந்த ஃபேக்ட்ரியில் என்னதான் நடந்தது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ராஜும் பகல் நேரத்திலே அந்த ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போனோம். அந்த இடத்துல லைவாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு அந்த இடத்துல நாங்கள் லைவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பயங்கரமான ஒரு ஜின் லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நான் மட்டும் தனியாக வரல, நம்மளோட சேர்ந்து நம்ம தலைவரும் வந்திருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் வந்து போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து டே டைமில் நீங்கள் லைவாக வந்து பார்க்க போகிறீங்க அந்த லொக்கேஷனை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆபத்துகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா வந்து எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக தான் வந்துருக்கிறோம். ஐயோ ஐயோ பட்டு பயங்கரமாக இருக்குதியா. இந்த இடத்துக்கு தான் நான் கூப்பிட்டு வந்துக்கிறேன் சர்ப்ரைஸ் இதுன்ட்டு. சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ கூப்பிட்டு வந்தாலே சர்ப்ரைஸ் தாயா. அந்த இடத்துல பயங்கரமான குரங்குகளும் அது போடுற சத்தங்களும் எங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. கைஸ் நான் சத்தம் கேட்குதா? குரங்கு உக்காந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? ஆய் சொல்லுங்க. குரங்குங்க தான் சவுண்ட் பண்ணிட்டு இருக்கு. அம்மா நிஷாலாம் கிடையாது. அதோ ஓய்யோ 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 தலை ஜர்க்காவாதியா. குரங்கு தான்யா, குரங்கு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ 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 ஐயோ. சில நேரங்களுக்கு அப்புறம் ஒரு இடத்துல என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. யாரோ பின்னாடி அப்படியே சரசரன்னு வரசிட்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஹலோ, இப்போ யாருன்னா இந்த இடத்துல இருக்கீங்களா? மை காட், சத்தியமா கேட்டுச்சு சவுண்டு. ஹலோ, மறுபடியும் உள்ளே போய் பார்த்துடலாம். ஏன்னா லைவில் கன்ஃபார்ம் பண்ணாமல் விடக்கூடாது, இல்லைன்னா நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஹலோ, ஆத்மாக்கள் யாராச்சும் இருக்கீங்களா இங்கே? இப்போ என்னை சுற்றி நான் தனியாக தான் நின்று இருக்கேன். இது நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன். ஓகே கைஸ், நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு நாங்கள் இப்போ கிளம்ப போகிறதில்ல. நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஓகேவா? எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நைட் நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து நாங்கள் இதே இடத்துல நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஸ்டே பண்ணி வீடியோ எடுக்க போகிறோம். நைட்டு ஃபுல்லாக மீன்ஸ் வந்து இப்போலேருந்து நைட்டு வரைக்கும் 12 மணி வரைக்கும் நாங்கள் இதே இடத்துல தான் இருக்க போகிறோம். இருந்து நாங்கள் வீடியோ பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எங்களுக்கு தெரியல அன்னைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு. கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக இன்றைக்கி வந்து ஒரு லைவ் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஃபோராகவே வந்து அப்லோட் ஆகிருக்கும் வீடியோ. ஓகேவா? ஸோ டே டைமில் வந்து இந்த இடத்துக்கு நானும் ராஜோ வந்து வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து அப்படி லைவாக வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்றது செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜின்னால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியர் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து அல்லாவை தொழுவுறது, ஸோ வந்து இந்த போல் நல்ல விஷயங்களில் வந்து நல்ல காரியங்களை வந்து அவர் செஞ்சுட்டு எல்லாருக்குமே வந்து நல்ல உதவியாக இருந்தார். ஸோ அவரோட இன்னொரு நண்பரான இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா
அவருக்கு வந்து கெடுதல் நினச்சிருக்காரு. அதாவது வந்து அவர் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சு இந்த ஃபேக்ட்ரியில் அவர் மேலே மேலே வந்து ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்கி வளர்ந்துருக்காரு. அது பிடிக்காமல் இவரோட நண்பர் வந்து ஒரு பிளாக் மேஜிஷியன் கிட்ட போய் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஜின்னை ஏவி விட்டு இந்த ஃபேக்ட்ரியை வந்து சின்ன பின்னமாக்கிட்டார். ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி ஒரு பயங்கரமான ஜின்னால் தான் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரிங்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அப்படி என்ன தான் ஜின்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் ராஜா வந்து லைவ் வந்திருந்தோம். அந்த லைவ் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னாச்சு? யாரும் இப்போ நான் பேசினப்போ கூடவே சேர்ந்து பேசின மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நாங்கள் பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கோட தொல்லை எங்களால் தாங்க முடியல. லைவ் வீடியோலேயே இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எதுவும் இல்லைனாக்கா ஜஸ்ட் இது ஒரு vlog-ஆ எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி போயிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன தலைவர்? ஆமாம். சரி, ஓகே. நீ எதனா சொல்ல ஆசைப்படுறியா இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். பார்த்துவாயா? பாம்பு ஏதாச்சும் இருக்குது. கிணறா? வீடு மாதிரி இருக்குது. ஆஹா, உள்ளே போகலாமா? போய் தான் பார்ப்போம். இடம் இருக்கா? இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கே. ரொம்ப ஹிட்டனாக இருக்குது. வா உள்ளவா. பார்த்து துணியிலெல்லாம் இது மாட்டி இருக்கு. முள்ளு அதிகமாக இருக்குது. போக முடியுதா? யோ, பாசிபலா? ஃபுல்லாக ஹிட்டனாக இருக்குது. பாசிபலா? இல்லை, அங்கே உள்ளெல்லாம் ஹிட்டனாக இருக்குது. அப்படியா? கேமரா காட்டு. ஸோ கைஸ் எல்லாம் பாருங்கள், ஹிட்டனாக இருக்குது. இங்கே வழி மாதிரி தெரியும், பட் ஆனால் அந்த பக்கம்லாம் மூடி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி போகிறோமா? இல்லை அப்படி போகலாம். வா. இது பார்த்தியா? சிக்கி இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான அந்த இடம். ஆமாம், நம்மளுக்கு தான் ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. ஸோ கைஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து அந்த பக்கம் வீடுங்க இருக்குது. லைட்டு கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா? ரொம்ப நியர்பை பக்கத்துலேயே இருக்குது. சரி, ஓகே. இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு லைட்டு கம்மியாகவே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எடுத்து விடு. பார்த்து வாயா கூட. போய் ஆகணுமா? கண்டிப்பாக போகலாம். அந்த லைட்டு கூட டார்ச் லைட்டு சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ப்ளஸ் இந்த லைட்டிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பாருங்க. யோ, நாத்தலை ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. தனியாக இருக்குது அந்த மரம் மட்டும். உண்மையோட எவ்வளோ பெரிய செவுரு பார்த்தியா? எங்கேயா போகிற? வா வா. இருக்கும்னு நினச்சேன், பில்டிங் இல்லை. ஆமாம், ரொம்ப ஹிடனாக இருக்குது இல்லை இடம். சரி வா போகலாம். வா. டார்ச் கீழே அடியா? யாராச்சும் பார்த்துட்டா பிரச்சனையாக இடம். ஸோ கைஸ், லைட்டிங் வந்து நான் கீழே இறக்குறேங்க. நாங்கள் பாருங்கள், தெரியுதா? சர்ச்செல்லாம் இருக்குது பாருங்கள், லைட்டெல்லாம் தெரியுது. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது.
Oh my god. கல்லில் வந்து இந்த நைட் எப்படி இருக்குது? நைட்டு இதுவே ரொம்ப பயங்கரமாக இருக்குதுல்ல. இன்னும் பயங்கரமாக இருக்குது. காலையிலே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். காலையிலையா? ஆமாம். நான் அப்படி சொல்லிட்டேன். சத்தியமாக நான் இவ்வளோ ஒர்ஸ்டான ஒரு பிளேஸ் நான் வந்ததே கிடையாது. காலையில் குரங்கு தொல்லை. ஆமாம். காலையில் குரங்கு தொல்லை, நைட்டு என்ன தொல்லை ஆகுதோ தெரியலையே. உன் தொல்லைன்னு சொல்ல வர சிம்பாலிக்கா. அப்படி சொல்ல முடியாது. சரி, நீ லைவில் ஒரு விஷயம் பண்ணி ஞாபகம் இருக்கு, ஒரு விஷயம் சொன்னியே. ஆனா ஆமாம். என்ன சொன்னேன்? என்ன சாரி, என்ன பண்ணுற? சாமி பாட்டு எதனா போடுறியா என்ன? சாமி பார்த்தாலும் அந்த அளவுக்குலாம் நான் பயந்தாங்கோலி கிடையாது. நான் தைரியமாக போய் காட்டவா? போய் ஏறு பார்ப்போம். கைஸ், இந்த லைவ்லேயே வந்து நீங்கள் இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயந்தவன் கிடையாதுன்றாப்புல. ஸோ இவருக்கு நைட்டு ஒரு தனி ஸ்பெஷல் ட்ரீட் ஒன்று வச்சுருக்கிறேன். நோத்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீ ரொம்ப தைரியசாலி அப்படின்னு சொன்னீங்க. நான் தைரியசாலிதா, இப்போ கூட சொல்கிறேன் நான் தைரியசாலிதா. சரி, அப்போ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். குட்டு என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? இப்போ அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒன்று கூட்டின்னு போகிறேன். ஓகேவா? சரி. அந்த இடத்துல வந்து நீ லைட்டே இல்லாமல் 5 நிமிஷம் நிற்கணும். ஓகேவா? உன்னால் முடியுமா? அது என்ன பெரிய விஷயம், பண்ணிடலாம். ஏன்னா காலையில் வந்து பார்த்துட்டு ஏதோ இல்லைன்ற தைரியம். அப்கோர்ஸ் போகலாம். வா, என்னை கூட்டின்னு போயிட்டு, அதுதான் உனக்கு சேலஞ்சு. நானே முன்னால் போகிறேன். வா, ஐ அப்ரிஷியேட் யுவர், என்ன சொல்கிறது, தைரியம். போயா வேஸ் பாருங்க. யோ எங்கேயா போயின்னு இருக்கிறது விட்டா? இங்கே பாரு எல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. பாம்பு இருக்க போகுது பார்த்தியா? தம்பி, இந்த விஷயத்தில் நீ முதல்ல சொல்லணும். நீ முன்னால் போ. நீ முன்னால் போ. இந்த அப்போ கேமரா பேக் அடிச்சிச்சு. கேமரா நீ ஹேண்டில் பண்ணியோ. பயம் பேக் அடிச்சிச்சு எனக்கு. அது டச் பண்ணிக்கோ, அடிக்கடிக்கு அது ஆஃப் ஆகும். ஆன் ஆயிடுச்சா? ட்ரெஸ்ஸெல்லாம் அமுக்கமாகிட்டு. ஆமாம், மைசூர் மகாராஜா பேலஸ்க்கு வந்திருக்கோம். ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது. வந்துட்டு ஜின் ஃபேக்ட்ரிக்கு. இங்கே இந்த இடத்த வந்து எப்படி இருக்குதுன்னு பாரு. இந்த இடம் லைட் ஆஃப் பண்ணு. லைட்டு கீழே இருக்குது. கைஸ், உங்களுக்கு டார்ச் லைட்டில் காட்டுறேன். செம்ம பெருசாக இருக்குது. ஐயோ, டச் பண்ணி இங்கே ஒண்டியாக இருக்க போகிறேன். என்னது? இப்போ நீ வந்து இங்கே ஒண்டியாக இருக்க போகிற. யார் நீ? அது நான் இல்லை. நானா? நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சு. நான் வேணா அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிடுறேன்னு. வேணாம், இப்போ பண்ணி பார்க்கலாம். இல்லை, இதில் பேக் அடிச்சா தப்பு இல்லை. ஐயோ தலை, இந்த இடத்துல தான் நீ தனியாக இருக்க போகிற இப்போ. ஓகேவா? கத்தி பேசாதையா. மேலே பாரு, லைட்டு எரியுது, தெரியுதா? நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். இங்கே பாரு, இந்த லைட் எப்படி எரியுதுன்ட்டு. எனக்கு ஒரு ஃபோக்கஸாக இங்கே பாருங்க கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஓகேவா? நாங்கள் வந்து எங்களோட கேமரா லைட்டை வெளியே ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் மாட்டிப்போம். சத்தியமாக பாருங்கள். தெரியுதா? சுந்தர், ஸோ கைஸ், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 4 நைட் விஷன் கேமரா வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே 2 நைட் விஷன் கேமராவும் இங்கே 2 நைட் விஷன் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நம்மளோட ராஜ் வந்து இந்த 2 நைட் விஷனோட சப்போர்ட்டில் பீச் பிளாக்கில் வந்து இவர் இங்கே இருக்க போகிறாரு. நான் மட்டும் தனியாக அந்த இடத்த போய்ட்டு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஓகேவா? பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. எனக்குமே வந்து உங்களை மாதிரி ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏன்னா வந்து ஜின்னோட ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கேப்சர் பண்ணுவோம். அதுக்காகத்தான் நம்ம வந்துருக்கணும். சரியா? ஓகே, நான் வந்து அதிகமாக பேச விரும்பல, சத்தமாகவும் பேச விரும்பல. ஏன்னாங்க ஆட்களோட நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1:30 மணி ஆகுது.
இருந்தும் கூட இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தூங்குறது ரொம்ப ரேரு. 2 மணி 3 மணி 4 மணி இது போல் அளவில் தான் அவங்க தூங்குறாங்க. சரி தனியாக இருக்கு தானே இருந்துடலாம். இல்லைண்ணா, ஏன்னா இது வந்து நான் உனக்கு கொடுக்குற சேலஞ்சை வந்து நீ அக்செப்ட் பண்ணினா தான் உன்னோட தைரியத்தை நீ இப்போ தான் வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இது. நான் தான் அப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். நான் தைரியமான ஆளுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட மொபைல் கேமரா இருக்குது இல்லை? ஆமாம். உன்னோட மொபைல் கேமரா ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் நடந்தால் அதை வந்து முடிஞ்சாலும் கேப்சர் பண்ண பாரு. அப்படி இல்லைனாக்கா நைட் விஷனில் அது கேப்சர் ஆகும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் இது ஒரு 5 நிமிஷம் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லி. நூடுல்ஸ் கூட 2 நிமிஷம் தாயா? சரி, நான் வந்து போயிட்டு வரேன். சரி, நீ பிச் பிளாக்கில் லைட்டே இல்லாமல் இருக்க போகிற. லைட்டே இல்லாமல் ஓகேவா? டார்ச் லைட்டோ கொடுக்க மாட்டியா? இந்த சிம்பெக்ஸ் கொடுத்துருக்கு, நான் ஆஃப் பண்ணிட்டு பாக்கெட்டில் போட்டுறேன். ஓகே மொபைல் கேமரா எடுத்துக்கோயா? ஓகேவா? பத்திரம் சார். ஓகே இங்கே சேஃபாக இருக்கு. மட்டும் இல்லை. Oh my God. ஸோ கைஸ், ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸு. Oh my God. அங்கங்கே பள்ளமாக இருக்குது. Oh my God. ஐயோடா, இந்த ஷீட் அப்படியே நம்ம மேலே ஊழிச்சு. ஐயவால் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும். கைஸ், இதே இடத்துல தான் வந்து எனக்கு லைவில் வரப்போ கூட சவுண்டு கேட்டுச்சு, யாரோ பின்னாடி வர மாதிரி. இந்த கல் மேலே நடந்தால் எப்படி வருஷற சவுண்டு வரும், அந்த மாதிரி கேட்டுச்சு. Oui. Okay. எதுவுமே இல்லை. ஸோ கைஸ், இப்போ வந்து நான் தனியாக தான் வந்திருக்கேன். ராஜை வந்து அங்கேயே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா, என் மேலே யாரும் கோவப்படாதீங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணல. ஆக்சுவலாக காரணம் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி ஜின்னோட நடமாட்டம் வந்து இருக்கிறது தான் நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துலேயே. இந்த மாதிரியெல்லாம் வந்து முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டேன். சவுண்டு கேட்கல.
ஸோ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் நம்ம கண்டிப்பாக கேப்சர் பண்ணணும். ஏன்னா பகல்லேருந்து இப்போது ராத்திரி வரைக்கும் நாங்கள் இந்த ஒரே இடத்துல வெயிட் பண்ணதே வந்து இதுக்காக தான். ஏன்னா எதுவுமே நாங்கள் கேப்சர் பண்ணாமல் போனால் நாங்கள் வெயிட் பண்ணதே வேஸ்ட். ஓகே, அப்படியே ஃபார்வர்ட் மூவ் பண்ணலாம். இங்கே இந்த தகரம் பாருங்க எப்படி வளைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம மேலே சரிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? ஐயோ, oh my God. மரத்தோட வேர் பாருங்க எப்படி வளர்ந்துருக்கு, தெரியுதா? ஹலோ ஹலோ ஹலோ. பின்னாடி சவுண்டு கேட்டுச்சு, யாரோ வர மாதிரி. யார் அது? தெளிவா கேட்டுச்சு சவுண்டு. கைஸ், இந்த இடத்துல நம்ம எந்த கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது. ஏன்னா ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம எந்த விதமான கம்யூனிகேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆன்மாவாக இருந்தால் நம்ம ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் ஜின்கள் கிட்டலாம் வந்து நம்ம எந்த கம்யூனிகேஷனும் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜின்னை நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது, நம்ம பேச்சை கேட்கவும் கேட்காது. ஸோ ரொம்பவே டேஞ்சரஸானது. சவுண்டு மட்டும் தெளிவாக கேட்குதாண்ணா, எங்கிருந்து கேட்குதுன்னு சொல்லி என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனால் கேட்குது. மூவ் பண்ணலாம், ஃபர்தராக மூவ் பண்ணலாம். மை காட், பயங்கரமாக இருக்குது. எல்லாம் பாருங்க, செவுரு பார்த்தீங்களா எவ்வளோ சிறுசாக இருக்குது. ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது.
எக்ஸ்ப்ளோரிங் ஆரம்பித்து பல மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ தான் இந்த பயங்கரமான விஷயத்தை அந்த இடத்துல நான் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியல இந்த விஷயம் எங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடும்னு. இந்த சூனியக்காரி ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இந்த சூனியக்காரி பிளாக் மேஜிக் பண்ண சில நிமிஷங்களுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான நிகழ்வை என் கண்ணெதிரிலேயே நான் பார்த்தேன். அது என்னை அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிச்சு. ஒரு ஜின்னோட படையே என் முன்னாடி நின்று அந்த தருணம். அந்த கொடூரமான சூனியக்காரி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போன ஒரு தருணமாக பார்த்து நான் ராஜ சேஃபாக அந்த இடத்த விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
வாயா மேல வாயா. ஐயோ ராஜு வாயா, சீக்கிரம் வாயா மேல. வாயா வாயா வாயா, சீக்கிரம் வாயா. வாயா வாயா வாயா, சீக்கிரமா போலாம் வா, போலாம் வா. சீக்கிரம் வாயா. இந்த பயங்கரமான விஷயங்களை என் கண்ணெதிரில் நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வந்தது. இந்த சூனியக்காரி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு ஜின்னோட படையவே இவ கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த படையோட தலைவன் ஜின்னியே இவ கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கொடூரமான விஷயத்தை இந்த இடத்துல அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன அந்த பயங்கரமான விஷயத்தை இந்த சூனியக்காரி இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இந்த இடத்துல நான் அப்படி என்ன மர்மங்கள் நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். நீங்களும் அது என்ன மர்மம் இந்த இடத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு பௌர்ணமி வரைக்கும் காத்திருங்க.